ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ரவை எடுத்த கப்பிலே 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ரவை ஊறட்டும் தயிரோட. இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பருப்பெல்லாம் லைட்டாக செவந்து வரட்டும். பருப்பு ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 5-6 பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை சேர்த்துக்கங்க. சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். நம்ம ஏற்கனவே ரவையை மூடி வச்சோம், அதை திறந்து பார்த்துக்கலாம். ரவை நல்லா தயிரோடு ஊறி சாஃப்டாக நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றி கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாப்பாத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு கலந்து ரெடி ஆகிடுத்து. இதில் நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பருப்பெல்லாம் சேர்த்து தாளித்தோம்ல, அது எல்லாத்தையுமே மாவோடு சேர்த்து கலந்துக்கங்க. இந்த மாவில் ஈனோ சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுவும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து. இதை ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு வானலில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் அது மேலே ஸ்டீமர் பிளேட் போட்டுக்கங்க. பிளேட்டு சூடான பிறகு அது மேலே வாழலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ மாவை 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றி அப்படியே நல்லா மெலிசாக நிரவிக்கங்க. ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது. இது மாதிரி கரண்டியால் நல்லா மெலிசாகவே நிரவி விட்ட பிறகு இது மேலே இட்லி பொடியை அப்படியே மேலாப்பில் பரவலாக தூவிடுங்க. உங்களுக்கு எத்தனை வாழை தேவைப்படுதோ அத்தனை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் எடுத்துக்கலாம். அதிலே வெந்து நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். நல்லா கமகமன் ரெடி ஆகிடுத்து பாருங்கள். இப்போ இந்த அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு வாழையிலையும் அலசிட்டு அப்படியே மேலே வச்சு மாவை 1.5 கரண்டி அளவுக்கு சேர்த்து பரவலாக மெலிசாக தீர்த்திக்கங்க. ரொம்ப தடிமனாக இல்லாமல் இது மாதிரி மெலிசாக தீர்த்திட்டு இட்லி பொடியை மேலாப்பில் பரவலாக தூவிட்டு மூடி இதையும் வெந்ததும் எடுத்து சுட சுட பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையான சுவையில் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுதுங்க. இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் செஞ்சு கொடுக்கலாம், மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம். நல்ல இலை மணத்தோடு இதை அப்படியே எடுத்து இது மேலே கொஞ்சமாக இட்லி பொடியை தூவி கொடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக காரசாரமாக அருமையாக இருக்கும். இதுக்கு சட்னி சாம்பார்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இப்படியே சாப்பிட்டாலே 4 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இனி இட்லி தோசைக்கு மாவு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. சட்டுன்னு நினச்ச உடனேவே ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு கொடுத்துடலாம். இதில் தாளிப்பு முருங்கைக்கீரையோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஈஸியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.